வணக்கம். தமிழ் சினிமாவில் 33 வருடங்கள் தளபதியாக ஜொலித்த விஜய் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகம் கட்சி துவங்கி 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் மன்னனாக மகுடம் சூட்டியிருக்கிறாருங்க. 1967க்கு பிறகு ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே, அதாவது திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு புதிய கட்சியை ஆட்சியை அமர வைத்து இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாருங்க. தமிழ்நாட்டின் 14வது முதலமைச்சராக இன்று முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பெரம்பூர் தொகுதியின் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டாருங்க. வழக்கமாக வேட்டி சட்டை சகிதமாக காணப்படும் தமிழக சட்டப்பேரவையில் சரிசமமாக இன்று பேண்ட் சட்டையில் டிவிகே பட்டாளத்தை பார்க்க முடிந்ததுங்க. 20 ஆண்டுகளுக்கு பிறகு விஜயகாந்த் ஜெயித்த அதே விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்ற அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சி சேலையுடன் பங்கேற்றதும் மற்றும் பாமக சௌமியா அன்புமணியும் எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டாங்க. கட்சி பாகுபாடின்றி அகரவரிசையில் முறைப்படி இன்று பதவியேற்கும் விஜய் சர்க்கார் சகாக்களுக்கும் மற்றும் அனைத்து எதிர்க்கட்சி மற்றும் அதிமுக தலைமையிலான கட்சியினர் அனைவருக்கும் மறுபடியும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாங்க. நேற்று முதலமைச்சராக பதவியேற்றதும் தன் கொள்கை தலைவர்களில் ஒருவரான பெரியார் அவர்கள் துவங்கிய திராவிட கழகத்தின் வீரமணி அவர்களை சந்தித்த முதலமைச்சர் இன்று சட்டப்பேரவையில் எம்எல்ஏவாக பதவியேற்றதை தொடர்ந்து மதியம் திமுகவின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆச்சரியப்படுத்தியிருக்காருங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் இது போன்ற புதிய அணுகுமுறைகள் மற்றும் அதிரடி மாற்றங்கள், அரசியல் திருப்பங்களை உங்களைப் போலவே நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேங்க.